வாங்க சார். இது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. ஒன்று இறைவணக்கம். பள்ளியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரவருளை அங்கும் இங்கும் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கும் இறைவனை வணங்குவோம். ஒன்று இறைவணக்க பாடல்.
நீராடும் கடலுத்த நிலமடந்தை கெழியொழுகும் சீராடும் மடலமென திகழ்மலர கண்களில் எக்கணமும் அதில் சிறந்த நாவிடங்கள் திருநாடும் தக்க சிறு இறைமுதலும் தரித்தனரும் திலகமுமே
வரவேற்புரை கூறுவர். இன்னரங்கனி சோலைகள் செய்தல் இனிய நீத்தன் சுனைகள் இயற்றல் அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 காட்டல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோரையருக்கு எழுத்தறிவித்தல் என்கிற முண்டாசு கவியின் வரிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாதபுரம் நடத்துகின்ற இந்த ஆண்டு விழாவுடைய தலைவர் புல்லாங்குழலுக்குள் புகுந்து கிடக்கும் பூங்காற்று மெல்ல மெல்ல மூச்சு விடுவது போல ஈரம் சுமந்த மேகங்கள் மெல்ல மெல்ல தூரல் விடுவது போல அழுத்தந்தை வியாகப்பராஜடிகளால் பெரும் முயற்சியால் பாளை மறைமாவட்ட பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர் பணியிடம் வாங்கிய பெருமை தந்தையை சாரும். பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியில் எங்களை தெரிவு செய்து வருகை தந்தமைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறோம். தாராள தந்தை சார்பாக வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் எங்களின் தாராள தந்தை அவர்கள் எப்போதாவது எங்களை காண விரும்பவர் அல்லர். எப்பொழுதும் எங்களுடனே இருப்பவர். கண்டிப்பானவர் அல்லர், சரியாக இருப்பவர். ஒப்பாரும் விக்காரம் இல்லா தாராள தந்தை திரு எட்வின் ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். முன்னிலை வகிக்கின்ற அன்பிற்கினிய அருள் சகோதரி ஜோதி ஆண்டனி நமக்காக எப்போதும் ஜபித்து ஒவ்வொருவரின் மனக்காயங்களுக்கும் மறந்திடுபவர். அருள் சகோதரி அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். எங்களின் வட்டார கல்வி அலுவலர் அரசு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதில் ஆர்வமுடன் இருந்து மிக சிறப்பாக செயல்படுபவர். அன்பிற்கினிய ஐயா திரு சந்திரசேகர் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். ஆதியில் உதித்த மொழி, தென்பொதியில் தவழ்ந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழியாம் தமிழை தன்னிலைக்கே உரைவிற்றார் திக்கெட்டும் பரவச் செய்து வருகின்ற எங்களின் வட்டார கல்வி அலுவலர் அன்பிற்கினிய அம்மா சுபாஸ்ரீ அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்பதற்கேற்ப ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து டீச்சர் ஆஃப் டீச்சர்ஸ் பணியாற்றி வருகிற பிஆர்டி சார் திரு ஜேம்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். எங்களின் தாகம் தீர்க்க எங்களின் பள்ளிக்கு குடிநீர் இணைப்பு மற்றும் நல்ல செயல்களால் மாணாக்கர் மனங்களில் இடம் பிடித்த ஊராட்சி மன்ற தலைவர் திரு சமுத்திரம் அவர்களையும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு திருப்பதி அவர்களையும் கவுன்சிலர் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். எங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் இறைதூதர் நபிகள் நாயகம் சரளாக அழைக்கும் செல் ஆசிரியர் பெருமக்களுக்கு அளித்த கொடை திரு சையது இப்ராஹிம் மூசா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். எங்களின் பெற்றோராசிரியர் கழக தலைவி திருமதி கார்த்திகா அவர்களையும் துணைத் தலைவர் திரு சசி அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். எமது ஊரின் நாட்டாண்மை தாத்தா ஆரோக்கியம் அவர்களையும் திரு பெர்க்மான்ஸ் அவர்களையும் திரு சேசையா அவர்களையும் திரு ஜான் பிரிட்டோ அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அனைவரையும் வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா சிவகாமி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக பிஆர்டி சார் காளிராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக சகாயம் தொடக்கப்பள்ளியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்
முனீஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் பாலை மறைமாவட்ட பள்ளிகளில் சிறப்பாக நடத்தி செல்கின்ற நம்முடைய அருகாமையில் உள்ள துறைச்சாமியபுரம் ஆர்சி நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் மைக்கேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். துறைச்சாமியபுரம் ஆசிரியர் ஐயா ஆசிரியர் மிஸ்டர் ஜஸ்டின் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக நாங்கள் அழைத்த போதெல்லாம் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய கூட்டணி பொருளாளர் அன்பு சகோதரர் அந்தோணிசாமி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக மருது அன்பு சகோதரர் மருது அவர்கள் ஆண்டு விழா என்றால் நம்மளை மறக்காமல் ஆண்டுதோறும் வந்து கொண்டு இருப்பவர் அன்பு சகோதரர் மருது அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக சேனை தலைவர் நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் மாரியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக எஸ்எம்எம் நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகை அன்பு சகோதரர் இனிய நண்பர் நவீனராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக அருகாமையில் உள்ள பள்ளி அப்பாவு தொடக்கப் பள்ளியினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக நாராயணபுரம் ஆர்சி தொடக்கப் பள்ளியினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரி தலைமை ஆசிரியர் ராணி அவர்களை வருக வருக என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் நாராயணன் அவர்களை ஆசிரியர் நாராயணன் அவர்களை வருக வருக என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக நாடார் கமிட்டி மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகை அன்பு சகோதரர் அவர்களை வருக வருக என சண்முக அவர்களை வருக வருக என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் அழைப்பினை ஏற்று புதியதாக வருகை தருகின்ற இனிய நண்பர் அவ்வப்போது எங்களுடைய அறிவு பசியை தீர்க்கின்றவர் அன்பு சகோதரர் கடையநல்லூர் அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பிரின்சிபால் அன்பு சகோதரர் குமாரவேல் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையினை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய நாராயணபுரம் பள்ளியிலிருந்து வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற உதவி ஆசிரியர் அன்பு சகோதரர் இனிய நண்பர் ஜோக்கிம் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக திரு ஜாஸ்மினா அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். தொடர்புடையிலிருந்து வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருமதி புனிதா அவர்களை மேடை கிடைக்கிறோம். எங்களை வருகை ஏற்று சிறப்பு செய்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். எம் பள்ளியின் இந்த ஆண்டு நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக சமர்ப்பிக்க வருகிறார் எம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு கோ கஸ்கார் அவர்கள். ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாயுதபுரம் 87வது ஆண்டு விழா அறிக்கை நாள் 18/3/2026 புதன்கிழமை. அன்பை பெருக்கி எமது ஆர்வரை காக்க வந்த இன்ப பெருக்கான இணையிலா இறைவனின் பொற்பாதம் பணிந்து சாதனைகள் சங்கமிக்கும் வேலாயுதபுரம் கிராமத்தின் மையத்தில் அமைந்து பல சாதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆர்சி தொடக்கப்பள்ளியின் 87வது ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் இந்நாளில் எமது பள்ளியின் 2025-26 கல்வியாண்டின் நிகழ்வுகளை அறிக்கையாக அகமகிழ்ந்து அவையோர் முன் சமர்ப்பிக்கிறேன்.
இவ்விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் அருள் திரு நீ வியாபராஜ் அடிகளார், எம் பள்ளியினை சிறப்பாக வழிநடத்தும் தாளாளர் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன், முன்னிலை வைக்கும் திருச்சிறுவை அருட்சகோதரியில் உள்ள தலைமை சகோதரி ஜோதி ஆண்டனி, வட்டார கல்வி அலுவலர் சந்திரசேகர், திருமதி சுபாசினி, ஊராட்சி மன்ற தலைவர் திரு சமுத்திரம், துணைத் தலைவர் திரு திருப்பதி, கவுன்சிலர் திரு பாலசுப்பிரமணியன், நாட்டாண்மை திரு ஆரோக்கியம் மற்றும் ஊர் பொறுப்பாளர்கள் பிஆர்டி திரு ஜேம்ஸ், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சையது இப்ராஹிம் மூசா மற்றும் பிற பள்ளியில் இருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், அவ்வப்போது உதவிக்கரம் நீட்டும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் இந்நாள் மாணவ செல்வங்கள், வந்திருக்கும் பெற்றோர் பெரியோர் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்று எம் பள்ளியின் 87வது ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நிர்வாகம் செய்வன திருந்தச் செய் என்ற தாரக மந்திரத்தினை நோக்கமாக கொண்டு இயங்கி வரும் எம் பள்ளியானது பாளையங்கோட்டை மறைமாவட்டத்திற்கு உட்பட்ட வேலாயுதபுரம் பங்கில் தாளாளர் எட்வின் ஆரோக்கியநாதன் தலைமையில் மே 2023 முதல் 3 அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள், ஒரு சுய நிதி உதவி பெறும் ஆசிரியர், ஒரு சத்துணவு அமைப்பாளர், ஒரு சமையலாளர், காலை உணவு திட்டத்தில் ஒருவர் மற்றும் 66 மாணவ மாணவிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் வாழும் மக்களின் இருளை அகற்றி ஒளி என்னும் அகச்சுடரை ஏற்றுவதோடு கல்வி தரத்திலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் இன்னும் பல கலைகளிலும் புதுமை கண்டு மற்ற பள்ளிகளை விட சிறந்த பள்ளியாக திகழ்கிறது. இந்த உயர்ந்த நோக்கத்தோடு எம்மை எம் குழந்தைகளையும் ஊக்கப்படுத்தி எப்போதும் உங்களில் ஒருவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற நிர்வாகி தந்தை பணியினை நினைத்து எம் உள்ளம் உவகை கொள்கிறது. தற்போது எம் பள்ளிக்கு அருளாட்சி, கள்ளியூர், சரவணாபுரம், ராமநாதபுரம், தரணி நகர் ஆகிய ஊர்களிலிருந்து மாணவ மாணவியர் ஆசிரியர்களின் உதவியோடு வந்து மகிழ்வுடன் படிக்கிறார்கள். ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிகவும் பொறுப்போடும் நம்பிக்கையோடும் மாணவர்கள் அழைத்தவரும் திரு சசி அவர்களுக்கு நன்றிகள் பல. ஆசிரிய பணி ஒரு அறப்பணி, அதற்கே உண்மை அர்ப்பணி என்ற வாக்கிற்கு இணங்க அருட்சகோதரி மோட்சமேரி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். திரு கஸ்பார் மற்றும் திருமதி அன்னம்மாள் இடைநிலை உதவி ஆசிரியராகவும், மாணவர்களின் கல்வி நலன் கருதி கூடுதல் ஆசிரியை திருமதி அமனா அவர்களும் பணியாற்றி வருகிறார்கள். காலை 8:25 மணிக்கு தினமும் ஆசிரியர் ஜெபம் நடைபெறும். காலை 8:30 மணி முதல் 8:50 மணி வரை வாய்ப்பாடு வகுப்பு நடைபெறுகிறது. 9 மணி முதல் 9:30 மணி வரை மறைக்கல்வி நன்னெறி வகுப்புகள் நடைபெறுகின்றன. மதியம் 1:30 முதல் 2 மணி வரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், கதை புத்தகம் வாசித்தல், பேச்சு பயிற்சி, வண்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல் போன்றவை நடைபெறுகின்றன. மாலை 3:30 மணி முதல் 4:10 மணி வரை விளையாட்டு, உடற்பயிற்சி, யோகா மற்றும் தோட்ட பயிற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகின்றன. மாணவர்களின் மனநிலை அறிந்து கல்வி புகட்டப்படுகிறது. காலை வழிபாடு. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவன். மாணவர்களும் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர, மறைந்து கிடக்கும் தனித்தன்மையை கண்டறிய, பயம் நீங்கி தன்னம்பிக்கை விடர உற்ற துணையாக இருப்பது காலை வழிபாடு. காலை வழிபாட்டு செயல்பாடுகளான திருக்குறள், பழமொழி, இரண்டொழுக்க பண்புகள், பொன்மொழி, பொது அறிவு, அறிவியல் செய்திகள், நடப்பு செய்திகள், செய்தித்தாள் வாசித்தல் மற்றும் பாடல், நடித்து காட்டுதல் போன்றவை அறிவு சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்வதோடு மாணவர்கள் பயனங்கி தன்னம்பிக்கையுடன் வாழ நல்ல வாய்ப்புகளை தருகின்றன. தொடக்கத்தில் தயங்கி தடுமாறும் மாணவர்கள் பிறகு நம்பிக்கையோடு செயல்படுவதைக் கண்டு ஆசிரியர்களாகி எங்கள் உள்ளம் பூரிப்படைகிறது. மாணவர்களில் அமைதி காத்தல், ஒழுக்கம், கடமை போன்ற நல்ல பண்புகள் வளர்கின்றன. வெள்ளிக்கிழமை தோறும் ஆங்கிலத்தில் காலை வழிபாடு நடத்தப்படுகிறது. இது பெருமைக்குரியது. மாலை நேர வகுப்பு திருமதி ஜோதி என்பவரால் திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தின் உதவியுடன் மாணவர்களுக்கு கட்டணமின்றி நடத்தப்படுகிறது. காலை மதிய உணவு திட்டம் நம் பள்ளியில் இருப்பதால் அனைவரும் சுவையான காலை உணவை உண்டு மகிழ்கின்றனர். திருமதி மாலதி என்பவர் பொறுப்போடு செயல்பட்டு வருகிறார். திருமதி சிறிய புஷ்பம் சத்துணவு அமைப்பாளராகவும், திருமதி அன்புணி அம்மாள் சமையல் உதவியாளராகவும் இருந்து மாணவர்களுக்கு சுவையான மதிய உணவை சமைத்து கொடுக்கிறார்கள். காலை மதிய உணவு பொறுப்பாளர்கள், உதவியாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன்.
பொது அறிவு வளர்ச்சி, நல்லதொரு சமுதாயம் வளர்ந்திட வேண்டும், அங்கே நல்லறிவு வளர்ந்திட வேண்டும் என்ற பாடலுக்கு ஏற்ப மாணவர்களின் அறிவுத்திறன் வளர ஒவ்வொரு வகுப்பிலும் சிறார்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கொண்ட நூலகம் இயங்கி வருகிறது. மதிய இடைவேளையிலும் மாலை நேரத்திலும் வாசிக்கும் வழக்கத்தை உருவாக்கும் வகையில் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆண்டு தணிக்கை எம் பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தி வரும் எம் வட்டார கல்வி அலுவலர் உயர் திரு ப. சந்திரசேகர் அவர்களால் எம் பள்ளி 25/7/2025 என்ற ஆண்டாய் நடத்தப்பட்டது. ஆண்டாயின் சிறப்பு அம்சமாக பள்ளி மாணவர்களின் நல்லொழுக்கம், நற்பண்புகள், சுத்தம், சுகாதாரம், மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுத்து திறன் போன்றவை சிறப்பாக உள்ளது என வட்டார கல்வி அலுவலர் உயர் திரு ப. சந்திரசேகர் அவரிடமிருந்து பாராட்டு பெறப்பட்டது. சிறு சேமிப்பு ஒவ்வொரு சிறு மலரும் ஒன்றாக இணைந்து மாலையாவது போல, ஒவ்வொரு மழை துளியும் ஒன்று சேர்ந்து பெருவெள்ளம் ஆவது போல் இளம் வயதிலேயே மாணவர்களின் மனதில் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு மாணவர்களுக்கு கிடைக்கும் பணத்தை சிறுக சிறுக சேமித்து பயனுள்ள வகையில் செலவு செய்ய சிறு சேமிப்பு திட்டம் உதவுகிறது. கல்வி சுற்றுலா கற்றலில் கேட்டல் நன்றி, கேட்டலில் பார்த்தல் நன்றி என்பதற்கு ஏற்ப பட்டறிவு பெற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வாண்டு தாளாளர் சந்தையுடன் 14/2/2026 அன்று மாணவ மாணவியர்களும் 5 ஆசிரியர்களும் நாரணாபுரம் ஆசி தொடர்பு பள்ளியோடு இணைந்து சிவகங்கை மாவட்டம் கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சி அருங்காட்சியகம் மற்றும் உலக புகழ்பெற்ற இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், மதுரை ஆயிரங்கால் மண்டபம், விரகனூர் நீர்த்தேக்கம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஆகிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலா நிகழ்ந்தேறியது. இவ்விடங்களை மாணவர்கள் பெருமகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ந்தனர். அந்த நாள் மாணவர்களுக்கு இனிமையான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைந்தது. இதனை ஏற்பாடு செய்து எங்களோடு வந்த தாளாளர் தந்தை அவர்களுக்கு, வழிநடத்தி சென்ற ஆசிரியர்களுக்கும், ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் நன்றிகள் பல. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மாணவர்களின் ஆளுமை தன்மையை வளர்ப்பதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு சமமானது என்பதை கருத்தில் கொண்டு பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்கள் நடைபெறுகின்றன. 2/7/2025 நடந்த கூட்டத்தில் தாளாளர் தந்தை அவர்கள் முன்னிலையில் திருமதி கார்த்திகா தேவி பெற்றோர் ஆசிரியர் தலைவராகவும் திரு சசி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தில் மாணவர்கள் செல்போன் பயன்பாடு, காலை உணவு, பள்ளியிலேயே சாப்பிட வேண்டும் போன்றவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அடுத்து 11/11/2025 நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் தாளாளர் தந்தை அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னேற்றம், நூலகம் அமைத்தல், சீருடை மாற்றம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், பள்ளியின் தூய்மை போன்ற பல கருத்துக்களை வழங்கினார். வந்திருந்த 50 பேரும் பெரும் பணிகளுக்கு மத்தியில் பிள்ளைகளின் நலன் கருதி கொண்டு கலந்து கொண்ட அத்தனை பெற்றோர்களுக்கும் நன்றிகள். பள்ளி சீருடை ஆய்ப்பாதி ஆடை பாதி என்பார். பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சமம் என்ற உயரிய நோக்கத்தோடு அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்களும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இவ்வாண்டு 4 செட்டு சீருடைகள் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு தொடக்கத்தில் தாளாளர் தந்தை உதவியுடன் மாணவர்கள் அனைவரும் புதிய சீருடைகள் வழங்கப்பட்டு எம் மாணவ மாணவியர்கள் புத்தம் பொலிவுடன் கண்ணை கவரும் பட்டாம்பூச்சிகளாக வலம் வருகிறார்கள். இறை பற்றும் மறைக்கல்வி நன்னறியும் பார்ப்புகள் கொண்ட இந்த பாரத மண்ணில் பண்பட்ட மனிதனாய் வாழ வேண்டும் என்றால் ஆன்ற ஒழுக்கமும் இறை பற்றும் தேவை என்பதை கருத்தில் கொண்டு நாள்தோறும் மறைக்கல்வி நன்னறி கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் மறை மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். சுற்றுச்சூழலை தூய்மையாக்குவோம், மக்கள் சுகத்தினை நாளும் காப்போம் என்பதற்கு ஏற்ப முக்கிய நிகழ்வுகளிலும் பிறந்த நாளென்றும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இயற்கை வளங்களை மதிக்க, நேசிக்க உயரிய முறையில் பயன்படுத்திய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படுகிறது. நெகிழி இல்லா நிலை உருவாக்க நெகிழியற்ற வளமாக பள்ளியை பாதுகாக்கப்படுகிறது. மக்கும் குப்பை, மக்கான குப்பை என பிரிக்கப்படுகிறது. மேலும் உடலுக்கு ஊட்ட தரும் சத்தான உணவை உண்ண மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். முளை கட்டிய தானியம் பள்ளியிலேயே செய்து கொடுக்கப்பட்டது. பழங்கள் கலந்த தின்பண்டங்களை உண்ண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வாசுதேவநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மருத்துவ பரிசோதனையும் வாரம் ஒரு முறை பூச்சி மாத்திரையும் சத்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன.
தேசிய விழாக்கள். என் பள்ளி மாணவர்களுக்கு கல்வியோடு இணைந்த தேசிய உணர்வு ஊட்டப்படுகிறது. தேசிய விழாவான சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்றவற்றில் நிர்வாகி தந்தையோடு இணைந்து என் பள்ளி நாட்டாண்மை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திரு அருள் பெருமாஸ் கொடியேற்றி குடியரசு தின உரையாற்றினார். நாட்டுப்பற்றை வளர்க்கும் கலை நிகழ்ச்சிகளும் கொடுக்கப்பட்டது. இறுதியில் கேசரி லட்டு வழங்கப்பட்டு மாணவர்கள் மகிழ்வுடன் வீடு சென்றனர். கல்வி கண் திறந்த காமராசர் கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் குழந்தைகள் தின விழா அன்று மாணவர்களுக்கு ஓவியம், வண்ணத்தீட்டுதல், சொற்பொழிவு, பாடல், நடனம் போன்ற போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குழந்தைகள் தின விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழா இவற்றில் தாளாளர் தந்தை அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் இணைந்து குழந்தைகள் ஒருவராக மாணவர்களையும் பெற்றோர்களையும் மகிழ செய்தது மிகவும் சிறப்பு. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது என்று பாராட்டினார்கள். தமிழர் திருவிழாவாம் பொங்கல் விழா என்று பள்ளி வளாகத்தில் பொங்கல் வைத்து எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கோல போட்டியில் கலந்து கொண்டனர். திருச்சிலுவை தலைமை அலுவலர் ஜோதி ஆண்டனி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கு பின் பொங்கல் கரும்பு வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் கேக் கொடுத்த விக்டர் ஜெர்மன் குடும்பத்தாருக்கும் பொங்கல் விழா சிறப்பாக நடத்த உதவிய திரு மரியே ஆண்டனி குடும்பத்திற்கும் நன்றிகளும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். கலை திருவிழா மாணவ பருவம் மாண்புடைய பருவம், 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பார். மாணவ மாணவியரின் கலை ஆற்றலை இனம் கண்டு மாணவர்களின் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பல போட்டிகள் அரசால் நடத்தப்பட்டது. ஒன்றிய அளவில் 12 பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில், வட்டார அளவில் நடத்தப்பட்ட போட்டியில், பரதநாட்டியம் குழு நடன போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி ருபினா, சர்மிளா, கிளன்சாரும், 4ஆம் வகுப்பு மாணவிகள் சுவைசா மற்றும் ரெனிசா ஆகியோர் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்றனர். நாட்டுப்புற குழு நடன போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி ருபினா, சர்மிளா, கிளன்சாரும், பிரிசா மேரி, 4ஆம் வகுப்பு மாணவிகள் ரெனிசா, சுவைசா மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவிகள் சோனியா, ஜான்ஜஸ்லின் ஆகியோர் வெற்றி பெற்று பள்ளிகளுக்கு பரிசு பெற்றனர். பரதநாட்டியம் கனி போட்டியில் 4ஆம் வகுப்பு மாணவி ரெனிசா வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றார். பேச்சு போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி கிளன்சாரும், நாட்டுப்புற தனிநடன பிரிவில் 3ஆம் வகுப்பு மாணவி சுதர்சனா ஆகியோர் வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றனர். தனிநபர் நடிப்பு பிரிவில் 4ஆம் வகுப்பு ஆர்வம் சென்ற மாணவர் வெற்றி பெற்று பரிசு பெற்றார். அதைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான போட்டியில் பரதநாட்டியம் குழுவில் 4ஆம் வகுப்பு மாணவி ரெனிசா, சோய்சா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ருபினா, சர்மிளா, கிளன்சாரும் ஆகியோர் வெற்றி பெற்று பரிசுகள் பெற்று வந்தனர். பேச்சு போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி கிளன்சாரும், பரதநாட்டியம் தனிநடிப்பில் 4ஆம் வகுப்பு மாணவி ரெனிசா வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றனர். பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஆண்டு மாணவர்கள் எவ்வித இடையூறுமின்றி வந்து செல்வதற்காக தாராளர் தந்தையின் அறிவுறுத்தலின் பேரில் ஆசிரியர்களின் உதவியோடும் கல்வி சுற்றுலா வரவின் துணையோடும் புதிய நுழைவாயில் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது. நன்றி. பல்வேறு சூழ்நிலையிலும் சவால்களிலும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வரும் இறைவனுக்கு எங்கள் முதல் நன்றி. இன்றைய குழந்தைகளை நாளைய சிற்பிகளாக மாற்ற அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பாதுகாப்பு, இறை நம்பிக்கை போன்ற உயர்ந்த பண்புகளில் சிறந்து விளங்கின பாடுபட்டு உழைக்கும் ஆசிரியர்களுக்கும் உற்ற துணையாக, வழிகாட்டியாக, தேவைகளை நிறைவு செய்பவராக எதிரும் புதுமையான தூண்டும் எம் பள்ளியினுடைய தாராளர் தந்தை வா எக்கின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு நன்றிகள். தேவையுள்ள போது அவ்வப்போது உதவிக்கரம் நீட்டும் எம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுக்கு, குறிப்பாக இந்த விழா சிறப்பாக அமைய உதவிய திரு ஜெரின் இந்திரா, திரு விக்டர் ஜெர்மன், திரு ரமேஷ், வழக்கறிஞர் லியன், திரு தாமஸ், ஆசிரியர் புனிதன் என்கின்ற மாசிலாமணி ஆகிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. ஒளி அமைத்து கண்ணை கவரும் வண்ண விளக்குகள் அமைத்து தந்த திரு பிரகாஷ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். அன்னார் பொங்கல் விழாவிற்கு ஒளி அமைத்து சிறப்பு செய்தார்கள். பாராட்டுகளும் நன்றிகளும். எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கொடுத்தாக்கி எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் கோ கஸ்பார், பொறுப்பு தலைமை ஆசிரியர். ஆண்டருக்கே சமர்ப்பித்த ஆசிரியருக்கு நன்றி. கல்விக்கான பரிசினை வழங்கி தலைமை
தலைமை உரையாற்ற வருகிறார் எங்களின் அருள் தந்தை வியாபார செட்டிகளார் அவர்கள். அன்பு சகோதரர் அந்தோணிசாமி அவர்கள் வியாபார செட்டிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக ஆசிரியர் மருத்துவ அவர்கள் நம்முடைய தாளாளர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாடசாமி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அன்பு சகோதரி வள்ளிமயில் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். எல்கேஜி முதல் பரிசு ஏஞ்சலின் சாரா, இரண்டாம் பரிசு கனிஷ்கா. முதல் வகுப்பு முதல் பரிசு டிவின்சா, இரண்டாம் பரிசு லாரன்ஸ். இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு அன்பரசி, இரண்டாவது பரிசு கனிஷ்கா. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜான் ஜஸ்லின், இரண்டாம் பரிசு ஆண்ட்ரிஷா பவசிகா. நான்காம் வகுப்பு முதல் பரிசு செகிஸ்மா, இரண்டாம் பரிசு ஆருஷ் முகதரி. ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு ரோவினா, இரண்டாம் பரிசு ஹெலன். அடுத்தபடியாக கலை விழாவில் மாவட்ட அளவில் பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு எங்களின் தாளாளர் தந்தை அவர்கள் பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். அடுத்து தலைவர் உரை அருள் தந்தை வியாபார செடிகளார் அவர்கள். பேரன்புக்கும் பெருமைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அருட்திரு எட்வின் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, உதவி ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியை அவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய கல்வி அலுவலர் அனைவர் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கல்வி சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களே, இந்த கல்விக்கூடத்தை சார்ந்த கல்விக்கூடத்திற்கு உதவி கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களே, பிற பள்ளியிலிருந்து வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த ஊரினுடைய பெரியவர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான பொன்னான
மாலை வணக்கங்களை, இந்த ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கூறிக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த ஊருக்கு இந்த நாளிலே வருகை தருவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாளையங்கோட்டையிலே பள்ளியின் கண்காணிப்பாளராக ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செயலாற்றிய பொழுது இந்த கல்விக்கூடத்திற்கு 3 முறை வருகை தந்திருக்கிறேன். அருட்தந்தை மிக்கேல் அவர்கள் தாளாளராக இருக்கின்ற பொழுதும், அருட்தந்தை எட்வின் அவர்கள் தாளாளராக இருக்கின்ற பொழுதும், இப்பொழுது அருட்தந்தை எட்வின் அவர்கள் தாளாளராக இருக்கின்ற பொழுதும் இந்த ஊருக்கு 3வது முறையாக நான் வருகை தந்திருக்கிறேன். இந்த பள்ளியை நான் 2 முறை ஆய்வு செய்திருக்கிறேன். மிக அருமையான பள்ளி, அருமையான குழந்தைகள். இங்கு இருக்கின்ற இப்போது இருக்கின்ற தாளாளர் மற்றும் உடன் பணியாற்றுகின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, வேலாயுதபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமம், கிறிஸ்தராஜபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமம் தொன்மையான ஒரு ஊர். இறை மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வாழ்க்கையிலே, தங்களுடைய சேவை வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகின்ற அருமையான ஒரு ஊர். இந்த எளிய கிராமத்திலே நம்முடைய அன்னையாம் திருச்சபை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான ஒரு கல்விக்கூடத்தை நிறுவியிருக்கிறது. அதற்கு அரசு மானியம் அளித்து இங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த கல்வி சேவையை தந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, வாழ்த்து செய்தியாக ஒரு செய்தியை மட்டும் உங்கள் மீது முன்வைத்து நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக டெல்லிக்கு ஒரு கூடுகைக்காக நான் பயணப்பட்டிருந்தேன். டெல்லியில் இருந்து நேரடியாக சென்னை வருவதற்கு விமானம் கிடைக்கவில்லை. எனவே டெல்லியிலிருந்து ஹைதராபாத்திற்கு, அப்புறம் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு 2 விமானங்களிலே நான் வந்தேன். அப்பொழுது டெல்லியிலே ஒரு 11 மணிக்கு விமானம் கிளம்பியது. ஏறக்குறைய 2.25 மணி நேர பிரயாணம் ஹைதராபாத்திற்கு. உங்களிலே விமானத்தில் பயணம் சென்றோருக்கு அனுபவம் இருக்கும். விமானம் புறப்படுவதற்கு முன்பாக விமானத்தில் உள்ள பணிப்பெண்கள் வருவார்கள். வந்து விமானத்தில் பயணம் செய்கின்ற பொழுது பயணிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், விமானம் மேலே ஏறுகின்ற பொழுது இறங்குகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அந்த விமானம் கிளம்புவதற்கு முன்பாக, புறப்படுவதற்கு முன்பாக சில அறிவுரைகளை, சில தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வழக்கமாக விமான பணிப்பெண்கள் வருவார்கள். ஆனால் அந்த நாளிலே நான் பயணம் சென்ற அந்த விமானத்திலே விமான பணிப்பெண்கள் இருந்தார்கள். வழக்கத்திற்கு மாறாக விமானம் ஓட்டுகின்ற விமானியே வந்து அந்த தொழில்நுட்பங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த விமானிக்கு ஏறக்குறைய 35 வயது இருக்கும். அவர் விமானம் கிளம்புவதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் உங்களுடைய சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள், செல்போனை ஆஃப் செய்து விடுங்கள். இப்படி வரிசையாக விதிமுறைகளை அடுக்கிக் கொண்டே போய்விட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? வழக்கமாக பணிப்பெண்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள். நான் இன்று இந்த வேலையை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக விமானியாக இருக்கிறேன். நான் ஒரு எளிய குடும்பத்திலே ஒரு விவசாயியின் மகனாக பிறந்தவன். என்னுடைய அப்பா நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே இறந்து விட்டார். எனக்கு 2 தங்கைகள். எனவே என்னுடைய தாய் காட்டு வேலை பார்த்து கூலி தொழிலாளியாக இருந்து என்னுடைய தாய் என்னை உருவாக்கி இருக்கிறார்கள். என்னுடைய 2 தங்கையையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நாளிலே, இந்த விமானத்திலே நீங்கள் 80 பேர் பயணம் செய்கிறீர்கள். அந்த 80 பேரிலே இன்று என்னுடைய தாயும் பயணம் செய்கிறார்கள். நான் ஓட்டுகின்ற விமானத்திலே என்னுடைய தாய் பயணம் செய்கிறார்கள். எனவே என்னுடைய தாய் திருமதி மகேஸ்வரியை முன்னால் அழைக்கிறேன் என்று தாயை அழைத்தார். அந்த தாய்க்கு ஒரு 75 வயது இருக்கும். அவர்கள் நடந்து வந்தார்கள். என்னுடைய தாய் என்னை உருவாக்கினார்கள் என்று சொல்லி அந்த தாய்க்கு அவர் பொன்னாடை போர்த்தினார். நாங்கள் பயணிகள் எல்லாரும் கைதட்டினோம்.
அப்பொழுது அந்த விமானி மீண்டும் சொல்வார், இந்த தாய் என்னை வளர்த்திருக்காவிட்டால் இன்று நான் விமானியாக இருக்க மாட்டேன். நான் இன்று விமானம் ஓட்டுகின்றேன், அந்த விமானத்திலே என்னுடைய தாய் பயணிக்கிறார்கள். நான் ஒரு முறை விமானம் ஓட்டினாள், டெல்லியிலிருந்து ஹைதராபாத்திற்கு விமானம் ஓட்டினால் எனக்கு 1 லட்சம் ரூபாய். மீண்டும் ஹைதராபாத்திலிருந்து டெல்லிக்கு வந்தால் மீண்டும் 1 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு மாதத்திலே 15 நாட்கள் எனக்கு வேலை இருக்கும். 15 × 2 ஒரு மாதத்திற்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறேன். இதற்கு காரணம் என்னுடைய தாய். என்னுடைய தாய் என்னை வளர்த்து ஒரு விமானியாக ஆக்கிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினார். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று அந்த பாடலை பாடினார். அந்த விமானத்தில் இருந்த எங்கள் எல்லாருக்கும் அப்படியே கண்ணீர் வந்துவிட்டது. விமானத்தை அவர் ஓட்டினார். ஹைதராபாத்திற்கு விமானம் வந்தது. அப்பொழுது விமான பயணிகள் எல்லாரும் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது கடைசியாக அந்த விமானி தன்னுடைய தாயை அரவணைத்துக் கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த விமானியை பார்த்து அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட 2-3 கேள்வி கேட்கணும் என்று என்னுடைய உள்ளம் கூறுத்தது. எனவே அந்த விமானியை பார்த்து, ஐயா, உங்களை நான் வணங்குகிறேன். பெற்ற தாயை நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய காரியம். ஒரு மகனினுடைய விமான பயணத்திலே மகன் விமானி, தாய் இந்த விமானத்திலே பயணம் செய்வது ஒரு கொடுப்பினை, வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய செகண்டரி எஜுகேஷன், உங்களுடைய தொடக்கப்பள்ளி, உங்களுடைய நடுநிலைப் பள்ளி, உங்களுடைய உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியை நீங்கள் எங்கு படித்தீர்கள் என்று கேட்டேன். அதுதான் இன்று நமக்கு செய்தியாக இருக்கிறது. அவர் ஆந்திராவை சார்ந்தவர், ஒரு தெலுங்கு இனத்தை சார்ந்தவர். அவர் சொன்னார், ஆந்திராவிலே கடப்பா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம், அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பக்காவான கிராமம். அந்த கிராமத்திலே தாய்வழி அரசாங்கம், ஆந்திரா அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற தெலுங்கு வழி பள்ளியிலே, தெலுங்கு சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளி, நமக்கு எப்படி தமிழ் தாய்மொழி கல்வியோ அதே போல ஆந்திராவிலே தெலுங்கு அவர்களுக்கு தாய்மொழி கல்வி. எனவே நமக்கு தமிழ் தாய்மொழி கல்வி, அவர்களுக்கு தெலுங்கிலே அந்த நாடு முழுவதும் அனைத்து பள்ளிக்கூடங்களும் தாய்மொழியான தெலுங்கிலே இருக்கிறது. எனவே நான் ஒரு சாதாரண தாய்மொழி கல்வியிலே கிராமத்திலே உள்ள ஒரு தொடக்க பள்ளியிலே படித்தேன். மீண்டும் அதற்கு பிறகு பக்கத்து ஊரிலே 6 - 12 வரை மீண்டும் ஒரு தெலுங்கு தாய்வழி பள்ளியிலே, ஒரு அரசு பள்ளியிலே நான் படித்தேன் என்றார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுக்கொண்டது. அதாவது இந்த ஒரு ஜெனரேஷன்ல, இந்த யுகத்துல தாய்வழி கல்வியில் படித்து ஒருவர் விமானியாக இருக்கிறார் என்று கேட்ட பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று நீங்கள் தமிழ் திசை என்ற ஒரு தமிழ் பத்திரிகையை வாசித்திருந்தால் ஒரு அருமையான செய்தி அதிலே இருக்கிறது. அதிலே ஒரு பக்கத்திலே ஒரு இளைஞர் IAS தேர்வு எழுதி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இளைஞருடைய பெயர் சஞ்சய். அந்த சஞ்சய் பிறவியிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு காது கேளாது. அவருடைய சொந்த ஊர் ஒசூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவருக்கு சின்ன வயசிலே பெற்றோர் கிடையாது. எனவே பாட்டியினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர். அவர் 7ஆம் கிளாஸ் படிக்கின்ற பொழுது அவருடைய பக்கத்து வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க அவருக்கு ஹியரிங் எய்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது காதுல ஒரு கருவி, அந்த கருவியை மாட்டிக்கிட்டா அவர் என்ன செய்யலாம், பேசுவதை கேட்டுக்கொள்ளலாம். எனவே பிறவியிலேயே காது கேட்காத ஊனமுற்ற அந்த நபர் அவர் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதுதான் அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு அந்த காது கேட்கிற கல்வியே அவருக்கு கிடைத்தது. அதற்கப்புறம் அந்த கிராமத்திலே அவர் தமிழ் வழியிலேயே 8 வரைக்கும் படிக்கிறார். அப்பொழுது ஓசூருக்கு சென்று தாய்மொழியிலேயே 9 - 12 வரை படிக்கிறார். அதற்கப்புறம் ஓசூர்ல ஒரு எளிய ஒரு கவர்மெண்ட் கல்லூரியில, அரசு கல்லூரியில அவர் BA இங்கிலீஷ் படிக்கிறார். படித்து முடித்துவிட்டு கடினப்பட்டு அவர் பரீட்சை எழுதி கொண்டே இருக்கிறார்.
இந்த ஆண்டிலே அவர் IAS-இலே தேர்ச்சி பெற்று அவர் வெற்றியடைந்திருக்கிறார். விரைவிலே இந்தியாவிலே எங்கோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாவட்டத்துல அவர் கலெக்டராக இருப்பார். அன்புமிக்கவர்களே, பாருங்கள், அந்த சகோதரருக்கு ஏறக்குறைய 32 வயது இருக்கும். இன்னும் அவருக்கு திருமணமாகவில்லை. ஆரம்பத்திலே பெற்றோர் இல்லை, கஷ்டப்பட்ட குடும்பம். தன்னுடைய பாட்டியினுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். தமிழ் வழி கல்வியிலே படித்து இன்று அவர் இப்பொழுது கலெக்டர் ஆக போகிறார். அன்புமிக்கவர்களே, இன்று தமிழ் வழியிலே படிக்கின்றவர்களை 2ஆம் தர மக்களாக இன்று கருதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வழி கல்விக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை, அரசு உதவி பெறுகின்ற தமிழ் வழி கல்விகளை எல்லாரும் இன்னைக்கு 2ஆம் தர நிறுவனங்களாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியில் படித்தால்தான் இன்னைக்கு முன்னுக்கு வர முடியும், பெரிய ஆளாக முடியும் என்பதெல்லாம் ஒரு மாயை. இன்னைக்கு ஆங்கில வழியில் கல்வி கூடம் நடத்துவோர் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் கல்வி கூடங்களை தொடங்குவதில்லை. வியாபாரம் பண்ண வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அவர்கள் இன்று ஆங்கில வழி கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் பெற்றோர்களாகிய நாமும் அவ குழந்தைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்க, அவன் ஸ்கூல்ல தன்னுடைய குழந்தையை மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கான், நான் மட்டும் என்ன குறைச்சலா என்று பிரஸ்டீஜுக்காக நாம் அனைவரும் இன்று காசை கொடுத்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு குழந்தையும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தங்களுடைய தாய்மொழியில் படித்தால்தான் அவர்களுடைய சிந்தனை வளரும், அவர்களுடைய கல்வியானது உணர்வு பூர்வமாக இருக்கும், அவர்களுடைய திறன்கள் எல்லாம் வளரும். எனவே தாய்வழி கல்வியிலே படிப்பதுதான் மிகவும் சிறந்தது. அந்த வகையிலே இந்த வேலாயுதபுரம் கிறிஸ்துராஜபுரத்திலே பல ஆண்டுகளாக அரசு உதவி பெறுகின்ற, பாளையங்கோட்டை மறைமாவட்டம் நடத்துகின்ற அருமையான தமிழ் வழி கல்வி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டிலே ஏறக்குறைய கடந்த 3 ஆண்டுகளாக அருட்தந்தை எட்வின் அவர்கள் இந்த கல்வி பணியை சீரோடும் சிறப்போடும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் தந்தையை போன்று ஏறக்குறைய பல பங்குகளில் இருந்து பல கல்வி கூடங்களை நடத்தினேன். ஒரு தமிழ் வழி கல்வி கூடத்தை தாளாளராக இருந்து நடத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியம். இத்தகைய கல்வி கூடங்களை நடத்துவதால் நம்முடைய ஃபாதருக்கு, தாளாளருக்கு 5 பைசா கூட அவருக்கு வருமானம் கிடையாது. அது உண்மை. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த கத்தோலிக்க தாளாளர்கள் தங்களுடைய உடலையும் உயிரையும் உணர்வுகளையும் இந்த கல்விக்கூடத்திலே அவர்கள் வைத்து இந்த கல்விக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தந்தை எட்வின் அவர்கள் இந்த ஊரிலே செய்து வருகின்ற இந்த கல்வி பணியை நான் நன்கு அறிவேன். அவர்கள் இந்த தனது கீழே 2 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளிலே கற்றல் கற்பித்தல் சிறந்து விளங்க வேண்டும். நிறைய மாணவர்கள் இந்த பள்ளிக்கு வர வேண்டும், இந்த பள்ளியிலே அவர்கள் பயில வேண்டும் என்று அவர்கள் நெற்றி உயர்வை நிலத்தில் விட அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். முக்கியமான சந்தேகங்கள் வருகின்ற பொழுது, முக்கியமான ஆலோசனைகளுக்காக பல முறை எனக்கு அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். தந்தையே, இந்த பள்ளிக்கூடத்தை நான் எப்படி வளர்ப்பது? இந்த பள்ளிக்கூடத்திலே சில சிக்கல்கள் இருக்கின்றன, அந்த சிக்கல்களை நான் எவ்வாறு கொண்டு செல்வது? இந்த தமிழ் வழி கல்விக்கூடத்தை இன்னும் நான் நன்றாக செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன செய்யலாம் என்று அவர்களிடம் கேட்பார்கள். கேட்பதோடு மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த 2 தமிழ் வழி கல்விக்கூடங்களை தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி மிகவும் சிறப்பாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியிலே கற்றல் கற்பித்தல் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதோடு நீங்கள் பார்த்தீர்கள் 2 நடனங்கள், அருமையான நடனங்கள். இந்த பிள்ளைகள் கற்றல் கற்பித்தலில் மட்டுமன்றி பல திறன்களையும் சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே கற்றல் கற்பித்தலுக்கு இணையாக மாணவர்களுடைய ஒழுக்கமும் பேணப்படுகிறது. எனவே இந்த நாளிலே அன்பு தம்பி அருட்தந்தை எட்வின் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும்.
அவர்கள் எடுக்கின்ற முயற்சி அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுடைய தலைமையிலே இந்த கல்வியானது மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிமிக்கவர்களே, அதோடு மட்டுமல்ல, அவரோடு இணைந்து இந்த கல்விக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களோடு இணைந்திருந்து 2 ஆசிரியர் பெருமக்கள் அவருக்கு ஈடு கொடுத்து தந்தைக்கு உற்சாகம் கொடுத்து தந்தையோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தலைமை அருட்சகோதரி மோட்சமேரி அவர்களையும் அவர்களோடு பணியாற்றுகின்ற உதவி ஆசிரியர் ஆசிரியை அந்த 3 பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே கல்வி அதிகாரிகள் இங்கு வந்து தங்களுடைய உடனிருப்பை தந்து தாளாளரையும் இங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது மெய்யாகவே ஒரு சிறப்பான ஒரு காரியம். எனவே அவர்களையும் நாம் வாழ்த்துகிறோம். அங்கு மிக்கவர்களே, நான் கூறியது போல தமிழ் வழி கல்வியிலே உங்களுடைய குழந்தைகளை என்றும் படிக்க வையுங்கள். தமிழ் வழி கல்விதான், தாய்மொழி கல்விதான் நம்முடைய குழந்தைகளை உருவாக்கும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். இந்த விழாவுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள எனக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி அருள் திரு எட்வின் அவர்களுக்கும் இந்த ஊர் பொறுப்பாளர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒரு பாராட்டு நிகழ்வு. அருட்தந்தை நீ வியாபராஜ் அடிகளார் அவர்கள் தன்னுடைய அருட்பணி வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெள்ளி விழா கண்டு கொண்டு இருக்கின்றார்கள். தந்தை அவர்களுடைய அன்பு பணி, ஆன்மீக பணி, இறையாட்சி பணியினுடைய பயணம் நீண்ட நெடியதொரு பயணமாக அமைந்திடவும் தந்தை அவர்கள் அருட்பணி வாழ்வில் மேலும் பல உச்சநிலை பொறுப்புகளை அடைந்திடவும் வாழ்த்தி வணங்கி தந்தை அவர்களுக்கு கேக் வெட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தந்தை அவர்கள் தனது குருத்துவ அருள்பொழிவின் 25வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த ஆண்டு விழாவில் இது செய்ய வேண்டுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் இதுதான் சரியாக இருக்கும் என்றால் அவருடைய உரையிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கல்வியின் மீது முக்கியமாக தமிழ் வழி கல்வியினுடைய தேவையின் மீது அவர் அதீதமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். இதன் வழியாக உருவாக்கப்படுகிற மாணவர்கள் மிகச் சிறந்தவர்களாக வளர்கிறார்கள் என்ற கருத்தை பலர் என்று சொல்வார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அவருக்கு வெள்ளி விழா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே அனைவரும் கடவுளை எழுப்புவோம். தனது கேக்கை வெட்டுவதற்கு தடை இருக்கும். Congratulations to you. Congratulations to you. Congratulations to you, dear father. Congratulations to you. கடவுளை எழுப்புவோம். நன்றி. அடுத்தபடியாக இந்த விழா சிறக்க நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நேரத்தில் அவர்களை பாராட்டும் விதமாக என்ன சொல்லி வாழ்த்துவது என்று பார்க்கும்போது கலைதீன் யானையாரினுடைய புறநானூற்றில் கலைதீன் யானையாரின் ஒரு கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. ஈயன இறத்தல் எளிதென்றே, ஈயே நின்றல் அதனிலும் விழித்தென்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று, கொள்ளே நின்றல் அதனிலும் உயர்ந்தென்று, தென்னீர் பரப்பின் இமிழ்தலை பெருங்கடல் உண்ணாராகவே நீர் வேட்டோரே, ஆவும் மாவும் சென்றுண கலங்கி சேரோடு பட்ட சிறுமைதாயினும் உன்னீர் மரங்கின் அதர்வலமாகும் என்கின்ற கவிதை வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் நன்கொடை கேட்ட போதெல்லாம் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஜெயா முத்துகரீஸ் அவர்களுக்கும் இந்திரா ஜெயின் அவர்களுக்கும் திரு விக்டர் ஜெர்மன் சார் மேல வாங்க பொன்னாடி வைக்குங்க, மாசுராமணி சார் அவர்களுக்கும் தாமஸ் லியோன் பிரிட்டோ அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்தபடியாக எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அடுத்தபடியாக கவுன்சிலர் ஐயா அவர்களும் நன்கொடை கொடுத்த
கொடுத்து சிறப்பு செய்தார்கள். அன்னாருக்கு நிர்வாகி தந்தையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக அன்பிற்குரிய பிஓ சார் சந்திரசேகர் அவர்கள் வட்டார அளவிலான கலை திருவிழாவிற்கான பரிசினை வழங்கி வாழ்த்துரை வழங்குவார்கள். வட்டார அளவிலான கலைஞர பரிசு நாட்டுப்புற நடனக்குழு ரொபினா ஷர்மிளா கலன் சாரோன் பிரிசாமென் சோனியா ஜான் செஸ்லின் ரெனிஷா சோயிசா. நாட்டுப்புற நடனம் தனி முதல் பரிசு சுதர்சனா. தனிநபர் நடிப்பு முதல் பரிசு ஆர்எஸ். வட்டார கல்வியாளர் அவர்களின் வாழ்த்துரை. அருமையானதொரு ஆண்டு விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தாளாளர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவினை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஆயர் அவர்களே மற்றும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, வாசுதேவநல்லூர் வட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பள்ளியினுடைய ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் மூலமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பள்ளி மிக சிறப்பாக நம்ம 8 மணிக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன். நான் காலையில் 8 மணிக்கு காலை உணவு ஆரம்பித்து 8:30க்கு என்ன செய்வாங்க, பிரேயர் வச்சுருவாங்க. சிறப்பாக பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணி 8 மணிக்கு மேலே ஆகிடுது. உங்களை நம்பி நீங்கள் தான் எதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய மாணவ செல்வங்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் காட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்த உடனே சிறப்பாக அவர்களை கைதட்டி வரவேற்று அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு பள்ளி ஏற்கனவே ஆரம்பித்து 77வது ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 100ஆண்டு விழாக்கான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தன்னுடைய இலக்கிய உரை வீச்சால் தமிழ்தாயை தன் நாளை நடனமாட செய்யும் தமிழ் பெருமாட்டி அன்பிற்கினிய அம்மா வாழும் அவ்வை திருமதி சுபாசினி PA அவர்களை பரிசு வழங்கி வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட அளவிலான கலை திருவிழா பரதநாட்டியத்தில் ஜோயிசா, ரெனிஷா, ஷர்மிளா, ஹெலன் சாரோன், ரொபினா. பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஹெலன் சாரோன், பரதநாட்டியம் தனிநபர் குழு முதல் பரிசு ரெனிஷா. வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன்.
வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். 25வது விழாவினை சிறப்பாக இங்கு நடத்தியிருக்கின்ற அருள்திரு எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களை முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருள்திரு வியாபராஜ் அவர்களை வணங்குகின்றேன். முன்னிலை வகிக்கின்ற ஜோதி ஆண்டனி அவர்களை வாழ்த்துகின்றேன். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்துகின்றேன். பாட்டின் கண் அமைந்த பொருளுக்கும் அதனை விட்டு தனியே கிடந்த பொருளுக்கும் வேறுபாடு பெரிதாம். பாட்டின் கண் அமைந்த பொருள் மன உணர்வின் எழுச்சியை எழுவித்து இன்பம் பயப்பதொன்றாம். அதனை விட்டு தனியே கிடந்த பொருள் அறிவுக்கு புலப்படும் அவ்வளவே அன்றி வேறு இன்பம் பயப்பதென்றாம். ஆதலால் நான் இங்கு உங்கள் பாரதி சொன்னதை போல எமக்கு தொழில் கவிதை இவைப்பொழுதும் சோராதிருத்தல் நாட்டிற்கு உழைத்தல் என்று சொன்ன பாரதியை போல இங்கே ஆரோக்கியநாதன் சார், அருள் தந்தை ஆரோக்கியநாதன் சார் எட்வின் அவர்கள் அந்த அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த சொன்ன அன்பு வார்த்தைக்காகத்தான் நான் இன்று இங்கு வருகை வந்திருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆர்த்தி இந்த கிறிஸ்தவ சபையிலே இரண்டு விதமான குணங்களை நான் பார்க்கின்றேன். ஒன்று அன்பு, இரண்டு மற்றவர்களுக்கு உதவுதல். எட்வின் சாரை பற்றி அருட்தந்தை அவர்கள் கூறினார்கள், அந்த பணியிலே தன்னை முழுமையாக கரைத்துக் கொண்டு செயலாற்றுகின்றார்கள். யார் தன்னுடைய பணியிலே தன்னை முழுமையாக கரைத்துக் கொண்டு செயலாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பணியே வரமாகிறது, பணியே தவமாகிறது. ஆதலால் அவருடைய பணிகளை நான் கேள்வியுற்ற பொழுது அவற்றை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. உணர்ந்ததை உணர்ந்தவாறு உணர்த்துவதற்கு உரித்தான சொற்கள் உள்ளனவா என உண்மையிடம் கேட்டேன். உணர்ந்ததை உணர்ந்தவாறே உணர்தல் ஒன்றே உண்மையான உணர்தலாகவும் இருக்க முடியும் என பதிலை ஊமையாய் உணர்த்தியது உண்மை. அன்பு குழந்தைகளே, உங்களுடைய நடனத்தை நான் பார்க்கும் பொழுது பாரதியார் முன் பாரதிதாசன் பாடிய இந்த கவிதையை உங்களுக்காக காணிக்கையாக்கின்றேன். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடி எண்ணம் அந்த தாயின் கை பந்தன ஓடுமடா. 7 தங்குகளில் உயிரினமும் அந்த கற்றனை செய்வது கண்டதுண்டோ, அன்னை நகைத்த மொழியெனலாம் அந்த மந்த நகை என்று மின்னுதடா. காலை ஒருவன் கவிச்சுவையை தன்னை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோலசை தங்கு நடமுறிவாள், அவன் தொல்லறிவான திறம் வருவான். ஒரு வாயிலை சுழற்றும் திசையினிலே இவ்வையகம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீல இறையின்றி நீ நினைத்தால் அன்னை நேர்படுவாள் உங்கள் தோழினே. அன்பு குழந்தைகளே, தந்தை அவர்கள் முயற்சியினால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆயிருக்கின்ற இருவரை பற்றி கூறினார்கள். எல்லோராலும் முடியும் என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை விதையை உள்ளத்திலே விதையுங்கள். முயற்சியையும் உழைப்பையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொடுங்கள். அப்படி நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவீர்கள். இந்த வெண்ணிற ஆடையை பார்க்கும் பொழுது ஜவஹர்லால் ஒரு முறை சொன்னார்கள், வெண்புறாவை விண்ணில் பறக்கவிட்டு அமைதி குத்த வானத்தை அன்னார்ந்து பார்த்து உலகே நீயும் அமைதியான நிலையை பெற வேண்டும் என்று. இந்த தாயிலத்தை பார்க்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இங்கு மட்டுமல்ல, நான் எங்கே இந்த வெண்ணிற ஆடையை பார்த்தாலும் அந்த தாயிலம் தான் எனக்கு ஞாபகம் வரும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு இவையுண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கு பயனற்ற சிறிய வீணன், கண்ணகடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்முத்த துறை உள்ளம், தொன்மை இல்லம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார், அவரவர்தம் வீடு நல நாடு காக்க வாயடியும் கையடியும் மிஞ்ச செய்வார், மாமின்று உள்ளத்தின் பயன் கண்டும். இத்தொள்ளுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என கருதும் தாய் இல்லம் தனிலென்ற இன்பம் அங்கே தன்னலம் தான் இருந்ததாலே. ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களிடம் நான் காணப்படக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பண்பு என்னவென்றால் அந்த அன்பான உள்ளம், தாய் இல்லம். இப்பொழுது நமக்கு இந்த உலகமே அமைதி பெற வேண்டும். நல்லவர் நாட்டுமே வள்ளுவர் தாழ்த்திடும் நச்சு மனப்பான்மை இத்தொழில் புவி மேல் விழும் பேரிடியாம். ஆதலால் எங்கும் அமைதி நிலவ பேரிகை ஜெகம் முழக்கிடுவாய் என்று பாரதிதாசன் கூறிய வரிகளையும் மீண்டும் நேரம் கருதி சொல்ல வேண்டியவை அதிகம் இருந்தாலும் மற்றவர்களும் பேச வேண்டும், குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்றும் நீங்களும் ஆவலோடு இருக்கின்றீர்கள். மீண்டும் எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு என் பணிவான நன்றியை கூறி இப்பள்ளியினுடைய எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் கலை திறன்களுக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் உறுதுணையாய் அமையக்கூடிய அஸ்பர் சார், அவரோடு பணியாற்றுகின்ற மற்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் எல்லா வகையும் உதவி செய்யக்கூடிய
முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு முறையில் வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்னெறிக்கான பரிசினை வழங்கி வாழ்த்துறை வழங்க வருகிறார் காளிராஜ் சார் அவர்கள். பிஆர்டி காளிராஜ் சார் அவர்கள். ஜெனிசா இரண்டாம் பரிசு, முதல் பரிசு ஜெனிசன், இரண்டாம் பரிசு ஜெனிசா. முதல் வகுப்பு முதல் பரிசு ஜெனிசா, இரண்டாம் வகுப்பு ஜெசிகா. இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு அபி, இரண்டாம் பரிசு ரியானா. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜான் ஜெஸ்லின், இரண்டாம் பரிசு ஆண்ட்ரிஷா. நான்காம் வகுப்பு முதல் பரிசு ஆருஷ், இரண்டாம் பரிசு ஜோயிசா. ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு ரொபினா, இரண்டாம் பரிசு கலன். தொடக்கப்பள்ளி வேளாளர்களுடைய 87வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தோடு முதல் முறை கஸ்பர் சாருடைய அன்பு மாறி மாறி ஃபோன் போட்டேன், கட்டாயம் வந்துடுங்க சார் அப்படின்னு. ஒரு மழையை பெஞ்சிட்டே இருந்தது, எப்படி வர முடியும்னு நினச்சேன். வாய்ப்பு கிடைத்தது, வந்துவிட்டேன். இங்கு ஏற்கனவே சொன்னாங்க, இந்த கிராமத்தில் உள்ள ஸ்கூலில் இவ்வளவு சிறப்பாக ஒரு பள்ளி நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு மிக சிறந்த பாராட்டுகள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆண்டுவிழா நடத்துவதன் நோக்கமே மாணவர்களுடைய பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். ஆனால் என்ன நம்ம செய்யறோம் அப்படின்னா பெரிய தப்பு. அடுத்தடுத்து இந்த மாணவர்களை நீங்கள் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா வட்டார அளவில் பரிசு, மாவட்ட அளவிலே பரிசு வந்திருக்கிறது. ஆனால் அடுத்து மாநில அளவிலே கொண்டு போவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கடுமையாக பாடுபட வேண்டும். நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதோட விட்டுருந்தோம். இந்த பிரைமரியினால 5 வரைக்கும் விட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மாணவர்களுடைய திறமைகள் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதற்கு நம்ம ஏகப்பிரசாரிகளால் மற்றும் எட்வின் சார் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாணவர்களுடைய அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். சரிண்ணா? அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கல்வி மட்டும்தான் மிக ஒரு அழியா செல்வம். இந்த கல்வியை சிறப்பாக கொடுப்பதற்காக ஆசிரியர்கள் தங்களை மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தினசரி கற்பித்தலுடைய புதுமைகளை தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைவில் 100வது ஆண்டு விழாவை காண வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியினுடைய பெருமைகள் சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்னெறிக்கான பரிசினை நம்முடைய கவுன்சிலர் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்கள் வழங்குவார்கள். நன்னெறிக்கல் முதல் பரிசு யாசிகா, இரண்டாம் பரிசு தமிழரசன். முதல் வகுப்பு முதல் பரிசு சுதர்சனா, இரண்டாம் பரிசு சுபித்ரா. இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு மகிஷா, இரண்டாம் பரிசு கபின். மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு கௌஸ்திகா, இரண்டாம் பரிசு சாந்தினி பிரபா. நான்காம் வகுப்பு முதல் பரிசு சகிஸ்மா,
இரண்டாம் பரிசு ஹரிஸ். 5ஆம் வகுப்பு முதல் பரிசு சர்மிளா, இரண்டாம் பரிசு ஆசிகா. தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாடசாமி அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாம் பரிசு ஜூலியட் விளையாட்டு போட்டி. முதல் பரிசு பிரஜித் குமார், இரண்டாம் பரிசு ஸ்ரீமான் பால் தவளை போட்டி. முதல் பரிசு கிறிஸ் லட்சுமி, இரண்டாம் பரிசு ஜென்சிகா. முதல் வகுப்பு வண்ணம் தீட்டுதல். முதல் பரிசு அபர்ணா, இரண்டாம் பரிசு ஜக்சன் அந்தோனிராஜ். அடுத்தபடியாக விளையாட்டுக்கான பரிசினை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி திருமதி கார்த்திகா தேவி அவர்களை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பந்தி எறிதல். முதல் பரிசு சுஜித், இரண்டாம் பரிசு கிருபா ஜெரிஷி. வண்ணம் தீட்டுதல். வண்ணம் தீட்டுதல். முதல் பரிசு ஜெரிசா, இரண்டாம் பரிசு மாதேஷ் அபிவர்ஷினி. ஓட்ட போட்டி. முதல் பரிசு சுபிஸ்டன், இரண்டாம் பரிசு லோகன் பிபின். பலூன் உடைத்தல். முதல் பரிசு மகேந்திரகுமார், இரண்டாம் பரிசு கபிரா தனிஷா. பந்து கடத்துதல். முதல் பரிசு ரோஷினி, இரண்டாம் பரிசு தர்சிதா. அடுத்தபடியாக விளையாட்டுக்கான பரிசினை எங்களுடைய தாளாளர் தந்தை அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். முதல் முறுக்கு கடித்தல். முதல் பரிசு ஜெனோவின், இரண்டாம் பரிசு ஏவின் ஆதான் அபியேசர். லெமன் வித் ஸ்பூன். முதல் பரிசு சுசாந்திகா, இரண்டாம் பரிசு ஆண்ட்ரிஷா அஸ்விதா. மியூசிக் சேர். முதல் பரிசு சுதர்சனா, இரண்டாம் பரிசு மகாஸ்ரீ தமிழ். ஸ்லைட் வித் பால்ஸ். முதல் பரிசு சோனியா, இரண்டாம் பரிசு கார்னிகா. 4ஆம் வகுப்பு பட்டாணி உறிஞ்சுதல். முதல் பரிசு ரெனிசா, இரண்டாம் பரிசு சமீர் ரெபேக்கா. மாட்டியில் தண்ணீர் நிறுத்தல். முதல் இரண்டாம் பரிசு லெனிஷா பாலபைரி. பலூன் கடத்துதல். முதல் பரிசு அதீஸ், இரண்டாம் பரிசு மதுசெல்வி அலெக்ஸ்.
அறிவிப்பால் முதல் பரிசு அபிஷேக், இரண்டாம் பரிசு பிரிஸ்லா ரித்திகா. Yeah.